அப்பனே விநாயகனே, இங்க ஏற்கனவே பூஜை ரூம் இருக்கு. இருந்தாலும் உன்னையே இங்க கூட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு மட்டும் உதவி செய்யணுங்கிறதுக்காக தான். நான் எல்லாம் நல்லா செய்யறேன் சாமி. ஆனா இந்த புளிக்குழம்பு வைக்கிறப்ப மட்டும் சோதப்பிடுறேன். என்ன புளி கொஞ்சம் தூக்கலா ஆகி போகுது. அன்னைக்கு எனக்கு அர்ச்சனை நிறைய வந்துடுது. இன்னைக்கு புளிக்குழம்பு வைக்கிறப்ப மட்டும் நீ என் கூடயே இருக்கணும், சரியா? விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. வேலை விபூதி எங்க வச்ச? இங்க இருக்க. என்ன பர்ஸு புதுசா இருக்குதே. நாம வைக்காம இந்த பர்ஸ் எப்படி நம்ம பேக்குள்ள போச்சு? நீங்க தாராளமா என்னுடைய ரூமை செக் பண்ணலாம். அதே மாதிரி நான் சந்தேகப்படுற அம்மாவாசையோட பேக்கையும் அவர் வேலை செய்யற கிச்சனையும் செக் பண்ணணும். தேவு தம்பி, என்னண்ணே? இந்த பர்ஸ் என் பேக்குள்ள இருந்துச்சுப்பா. என்ன பர்ஸ்? உள்ள குட்டி குட்டியா மாத்திரலாம் இருக்குதுப்பா. சரி, இது எதுக்கு என்கிட்ட கொண்டு வந்து காட்டுறீங்க? தம்பி, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட மாதவி அம்மா சொன்னாங்களே அமாவாசை பேக்கை செக் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ காஃபியில கலந்த மயக்க மருந்து இதுதான் போல் இருக்கு. உங்களை மாட்டி விட்டுட்டு அவ தப்பிச்சுக்கலான்னு நினைச்சிருக்கா. ஆனா ஒரு விஷயம் தெளிவா புரியுதுன்னு, எனக்கும் பவிக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுல அவ உறுதியா இருக்கா. சரி, இது என்கிட்டே இருக்கட்டும், கொடுங்கண்ணே. இந்தாங்க தம்பி. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிங்க தம்பி. முக்கியமா பாட்டிக்கு தெரிய வேண்டாம். சரிங்க தம்பி. மாதவியை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரிங்க தம்பி. சொல்லுங்கண்ணே. என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. மாதவி அம்மா சொன்னதை கேட்டு நீங்க என் மேல சந்தேகப்பட்டிருந்தீங்கன்னா என் கதி என்ன ஆயிருக்கும்? என்னண்ணே இப்படி பேசுறீங்க? யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாதா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க போங்க. எல்லா வேலையும் நீ பண்ணிட்டு சகுனம் சரியில்லைன்னு பாட்டியையும் என்னையும் திசை திருப்ப பாக்குறியா? அதுவே உன்னை மீறி எனக்கும் பவித்ராக்கும் கல்யாணம் நடக்கும்டி. அம்மா இங்க பாத்தீங்களா? இது வேற. அம்மா, நிஷாக்கு நூடுல்ஸ் வேணுமா? நான் செஞ்சு கொடுக்கட்டுமா? ஆஹா, நூடுல்ஸ் செஞ்சுட்டு முதல்ல எங்க 2 பேருக்கும் 2 கப் ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் எங்க எல்லாருக்கும் நீயே டிஃபன் செஞ்சுடு, சரியா? சரிம்மா. என்ன டிஃபன் செய்யட்டும்? அப்புறம் முதல்ல நீ காஃபி போட்டு கொடு. மெனு என்னங்கறத நானும் அம்மாவும் டிசைட் பண்ணி சொல்றோம். புரியுதா? சரி. ஏய், என்ன சரி சரின்னு எல்லாத்துக்கும் தலையாட்டுற? முதல்ல உனக்கு சமைக்க தெரியுமா? கேளுமா. நல்லா சமைப்பமா. ஓ சமையல சாப்பிட்டு பார்த்து நாங்க தான் சொல்லணும் ஓ சமையல் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. சரி போ போ, நீ போடுற காஃபிலே தெரிஞ்சிரும் ஓ வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம். போ போய் சீக்கிரம் காஃபி போடு. பத்மினி கொஞ்சம் நில்லுமா. எங்கம்மா போற? காஃபி போட. இந்திரா,
என்ன இதெல்லாம்? நீதியரசர் வந்துட்டார். இதெல்லாம்னா பத்மினிய குழந்தைய பாத்துக்க மட்டும் தான் அத்தா இங்க வர வச்சிருக்காரு. அவங்கள வீட்டு வேலையெல்லாம் பார்க்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் செஞ்சா என்ன? அவ வீட்டு வேலை பாக்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? எனக்கு என்ன கஷ்டம்? கஷ்டம் அந்த பொண்ணுக்கு தான். எத்தனை வேலை பாப்பாங்க? மாப்பிள, எனக்கு வேலை செய்ய முடியலன்னு தான் என் புள்ள அவளை வேலைக்கு ஆ, வச்சிருக்கான். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். இதுல எல்லாம் நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? நீ அப்படி கேளுமா. இங்க பாருங்க, இந்த அம்மா குழந்தைய மட்டும் பாத்துக்குவாங்களாம். இவங்களுக்கு நேரத்துக்கு நாங்க சமைச்சு கொட்டணுமா? ம், ஏன் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? என்னடி இவரு? என்ன நீங்க? என் அண்ணன் தான் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாருன்னா நீங்களுமா? ஐயோ சார், எனக்காக நீங்க எதுக்காக சண்டை போடுறீங்க சார்? நான் இஷ்டப்பட்டு தான் சமைக்கிறேன். சார் கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் ப்ளீஸ் சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ். நீங்க இருங்க சார், நான் உங்களுக்கும் காஃபி கொண்டு வரேன். ம், பாத்தீங்களா, அவ உங்களே ஆஃப் பண்ணிட்டா. இதே மாதிரி தான் எங்க அண்ணனையும் மயக்கி வச்சிருக்கா. அண்ணன் வீட்டுக்கு வந்தா இப்பெல்லாம் எங்க கிட்ட பேசுது? எந்த நேரமும் இவ கிட்ட தான் பேசுது. அப்படி என்னதான் சொக்குப்படி போட்டாலோ வரும்போதே பத்மினி பத்மினி தான் வராரு. இது எங்கதான் போய் முடியுமோன்னு தெரியல. போதும், வாய மூடு. நீ இப்படி பேசுறது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என் பொண்ணு உண்மையதான் சொல்றா மாப்பிள. என் பையன்கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவா? பதிலே சொல்லாம தலை குனிஞ்சுதான் நிப்பான். அத்த, ஒரு பொண்ணு ஏதோ ஒரு சூழ்நிலையில இங்க வந்திருக்காங்க. அதுக்காக நாக்குல நிறமே இல்லாம பேசலாமா? அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும்னு தெரிய வேண்டாமா? சார், அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். என் மனசுலயும் சார் மனசுலயும் எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. அதனால அவங்க சொன்னது என்ன பாதிக்காது. எனக்காக நீங்க சண்டை போட வேண்டாம் ப்ளீஸ் சார். நான் போய் என் வேலையை பார்க்கறேன். அந்த பொண்ணு எவ்வளவு பெருந்தன்மையா பேசிட்டு போறாங்க. எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் அவங்க கிட்ட கேட்டு கத்துக்குங்க. கேட்டுக்கோடி, உன்கிட்ட தான் சொல்றாரு. கிட்ட போய் சொல்றேன் பாருங்க. ஒன்னும் ஆகல, 2 minutes இரு, இப்ப ரெடி பண்ணி கொடுத்துறேன். சரியா? வா உட்காந்து. இப்போ நீ நானும் சேர்ந்து நூடுல்ஸ் பண்ணிட்டு அப்புறமா போய் ஹோம்ஒர்க் பண்ணலாம். இங்கே உட்காந்துக்கோ, ஓகேவா? நூடுல்ஸ் ரெடி ஆனதும் நானே உன்னை கூட்டி விடுவேன், சாப்பிடணும். சரியா? என்னம்மா, எப்போ காஃபி கேட்ட இன்னும் எடுத்துட்டு வரா? என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ உள்ள. அவ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? ஓரத்துல உட்காந்து மூக்க சிந்தி அழுதுகிட்டு இருப்பா. ஏய், எனக்கு என்னமோ நம்ம பேசுனத பத்தி உன் புருஷனே உங்க அண்ணன் கிட்ட போட்டு கொடுத்துருவாரு போல இருக்குடி. இல்லம்மா, இவ இங்க இருக்கிறது நமக்கு நல்லதே இல்ல. இவ நம்மள காவடி தூக்க வச்சிருவா. ஏதாவது பண்ணி இவள விரட்டி அடிச்சாதான் சரியா வரும். பவி, என்ன நீ? ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஆமா நீ, என்ன விஷயம்? நாளைக்கு என்ன நாள் சொல்லு பார்க்கலாம். ஆ, தெரியலையே, என்ன நாள்? மறந்துட்ட பாத்தியா? சாரி அண்ணி, நீங்களே சொல்லுங்க. நாளைக்கு எங்க கல்யாண நாள் பவி. ஆமால,
ச்சே, நான் எப்படி மறந்தேன்? உனக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அதான் மறந்துட்டியோ என்னவோ. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல அண்ணி. எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், அட்வான்ஸ்ட் வாழ்த்துக்கள் அண்ணி. தேங்க்யூ பவி. வெறும் விஷஸ் மட்டும் தானா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அண்ணி. அது அவளுக்கு வேற வேலை இல்ல. முதல்ல ஆபீஸ் கிளம்பு பவி. அண்ணா, இது எனக்கும் அன்னைக்கும் உள்ள சமாச்சாரம், நீ தலையிட வேணாம். எனிவே, உனக்கும் அட்வான்ஸ் விஷஸ். தேங்க்யூ பவி. அண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நீ பெரிய கோடீஸ்வரனுக்கு வைஃப் ஆக போற. அதுவும் இந்த வருஷம் மட்டும்தான் எங்க வெட்டிங் டேக்கு எங்க கூட இருப்ப. அடுத்த வருஷம் நீ உன் புருஷன் வீட்ல இருப்ப. அங்க வந்து ஏதாவது உன்கிட்ட கேட்க முடியுமா? இந்த வருஷமே ஒரு பெரிய கிஃப்டா வாங்கி கொடுத்துரு. அம்மாடி பவி, ஒரு பெரிய கிஃப்ட்னா யானை சைஸ்ல ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துட வேண்டியதுதான். அப்பா, நீங்க சும்மா இருங்க. அண்ணி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, விட்டுடுங்க, நான் பார்த்து வாங்கிட்டு வரேன். அப்புறம் பவி, அன்னைக்கு நாள் குறிக்க வருவாங்கன்னு நான் ஏதேதோ டிஃபன்லாம் செஞ்சேன். தேவ் வீட்ல இருந்து யாரும் வரல, எல்லாம் நாம தான் சாப்பிட்டோம். நீ நாளைக்கு மாப்பிள்ளைய லஞ்ச் சாப்பிட வர சொல்றியா? நான் விசேஷமா விதவிதமா சமைக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம்மா. மாப்பிள்ளால வர முடியலன்னா அடுத்து வரும்போது ஒரு நல்ல நாள் பார்த்து தான் வரணும். சும்மா சும்மா வர வைக்க கூடாது. அப்போ எங்க வெட்டிங் டே நல்ல நாள் கிடையாதுன்னு சொல்றீங்களா? ஐயோ அண்ணி, அப்பா அந்த அர்த்தத்துல சொல்லல. வேற எந்த அர்த்தத்துல சொன்னாரு? இவ ஒருத்தி, நாம என்ன பெரிய விஐபியா? நம்ம வெட்டிங் டேவை எல்லாரும் கொண்டாடணும்னு நினைக்க சும்மா இருப்பியா? ஆபீஸ் போறவளை நிறுத்திட்டு வம்பிழுத்துட்டு இருக்க. அண்ணா, சும்மா இரு. விஐபியா இருந்தாதான் வெட்டிங் டே கொண்டாடணுமா என்ன? அவங்களுக்கு அவங்க வெட்டிங் டே வசதி தான். அண்ணி, தேவ் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம வரைக்கும் உங்க கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணிக்கலாம், சரியா? அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமே. இதுக்கு சிரிக்காமே இருந்திருக்கலாம். என்னோட கல்யாண நாள் உங்க எல்லாருக்கும் விளையாட்டா போச்சு, அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சும்மா ஜாலிக்கு. சரி, நான் வரேன். நான் வரேன்பா. பார்த்து போமா. வரேன். ஓகே. என்னம்மா? என்ன கேலியா பண்றீங்க? கொன்றுவேன். ஏ கழவா, என் வெட்டிங் டே உனக்கு முக்கியமான நாள் கிடையாதா? உன் பொண்ணு கல்யாணமாகி போனதும் நான் தானே உனக்கு சாப்பாடு போடணும். அப்போ கவனிச்சுக்கிறேன் உன்னை. என்னங்க மஞ்சுளா, பொண்ணு எப்படிமா இருக்கா? இருக்காங்க, நடப்பணம் போல இருக்கா. இந்நேரத்துக்கு எப்படி எல்லாம் இருக்க வேண்டியவ இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குற. நீங்க இங்க இருக்கீங்க, ஆனா நானு நாள் முழுக்க அவ கூடவே இல்ல இருக்க. என்னால தாங்கிக்கவே முடியலங்க. என்ன ஜாமீன்ல வெளியிடுங்கன்னு தானே நான் சொல்றேன். வெளியே வந்தேன்னா அடுத்தடுத்து பல வேலைகளை நான் பண்ணுவேன்ல. முடியலப்பா, உங்களை ஜாமீன்ல எடுக்க முடியல. எடுக்க முடியாத அளவுக்கு தேவ் பெரிய லாயரை வச்சு பிரஷர் கொடுத்துட்டு இருக்கான். நீங்க ஒரு தப்பு தான் பண்ணிருப்பீங்கன்னு இதோட விடல, இதுக்கு முன்னாடி என்னென்ன தப்பு பண்ணிருப்பீங்கன்னு தோண்டி துருவி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான்ப்பா. ஒரு கேஸ்ல இருந்து உங்களை வெளியே எடுக்கலான்னு பார்த்தா கூட வேற ஏதாவது ஒரு கேஸ போடுறாங்கப்பா. உங்களால அவங்களுக்கு பெரிய லாஸ் ஏற்பட்டதா தேவ் நினைக்கிறான்.
அதோட நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டதாவும் அதுக்கு உங்களை அவன் பழி தீர்க்க போறதாவும் சொல்றான்ப்பா. சொல்லுங்கப்பா, நான் என்ன பண்றது? பெரிய பிசினஸ் மேன், கோடீஸ்வரன், பவர்ஃபுல் மேன் வேற. அவனை எதிர்த்துட்டு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. நமக்கு வருமானம்னு ஒண்ணுமே இல்ல. வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க கூட கையில பணம் இல்ல. நான் என்ன பண்ணட்டும்பா? என்ன பண்ணட்டும்னா, நம்மளால தேவ நேருக்கு நேரா மோதி ஒன்னும் பண்ண முடியாதுதான். நாம நினைச்சதை சாதிக்கணும்னா அவன் கூடவே இருந்துதான்டா குழி பறிக்கணும். என்னால அந்த தேவ கூட மன்னிக்க முடியும், ஆனா அந்த பவித்ராவை தான்டா பழி தீக்கணும். என்ன மாதிரி அவளும் இந்த பழிய சுமந்து ஜெயிலுக்கு வரணும்டா. அத நீ பண்ற. முடியாதுப்பா. ஏன்டா முடியாது? ஏன்னா அந்த பவித்ரா தேவையே கல்யாணம் பண்ணிக்க போறான். ஏன்டா முடியாது? ஏன்னா அந்த பவித்ரா தேவையே கல்யாணம் பண்ணிக்க போறான். என்னடா சொல்ற? ஆமாப்பா. முதல்ல உங்களை காலி பண்ணி உங்க சீட்ல வந்து உட்காந்தா, இப்போ தேவ கைக்குள்ள போட்டுக்கிட்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனிக்கு அவளும் ஒரு முதலாளி ஆயிடுவா. அப்புறம் எங்க அவளை சிக்க வச்சு ஜெயிலுக்கு அனுப்புறது? அவளால என் பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சு, அவளுக்கு முதலாளி கூட கல்யாணம் நடக்க போதா? அந்த கல்யாணம் நடக்க கூடாதுடா. கல்யாணம் நின்னு உங்க அக்கா துடிச்சு அழுதாலே அதே மாதிரி அவளும் துடிக்கணும், அழணும்டா. அதுக்கு நீ அந்த ஆபீஸ்க்குள்ள போகணும்டா. பா, உங்க மகன் தெரிஞ்சா அந்த தேவன் உள்ளே சேர்த்துக்க மாட்டான்ப்பா. முடியாது முடியாதுன்னு இங்கேயே ஏன்டா டிசைட் பண்ற? நீ அந்த ஆபீஸுக்கு போ. வேலை கிடைக்கலனாலும் ஏதாவது வழி கிடைக்கும்ல. நான் சொல்றேன்டா, போ. சரிப்பா, போறேன். கண்டிப்பா போறேன். அடுத்த தடவை நீ என்ன பார்க்க வரும்போது நல்ல செய்தியோட வரணும். அந்த நல்ல செய்தி பவித்ராவை பொறுத்த வரைக்கும் கெட்ட செய்தியா இருக்கணும். ம், சரிப்பா. வாங்க தேவ், டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஏய், நான் சாப்பிடலான்னு வந்திருக்கேன். நீ டிஃபன் வச்சா நான் எப்படி சாப்பிட முடியும்? ஒண்ணும் வேண்டாம். பாட்டி, பாட்டி பாட்டி வீட்ல இல்ல. எங்க போயிருக்காங்க? அமாவாசையை கூட்டிட்டு மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. நில்லுங்க தேவ். நான் டிஃபன் வச்சா ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா காஃபில மயக்க மருந்து கலந்த மாதிரி டிஃபன்ல விஷத்தை கூட நீ கலந்துருவ. நீ ஏதோ ஒரு முடிவோட தானே வந்திருக்க. பேத்தின்னு பாட்டிய நம்ப வச்சுட்ட. பாட்டிக்காகத்தான் உன்னை இந்த வீட்லயே விட்டு வச்சிருக்கேன் இல்ல? இது பாருங்க, நான் ஒன்னும் காஃபில எதையும் கலக்கல. உங்களுக்கு காஃபியை கலந்து கொடுத்தது அமாவாசை தானே? ஆமாமா, அமாவாசை வேற ஒண்ணும் கொண்டு வந்து கொடுத்தாரு. என்னன்னு தெரியணுமா? ஒரு சின்ன லேடிஸ் பர்ஸ். அதுக்குள்ள சின்ன சின்ன மாத்திரைகளோட ஒரு பொட்டலம் இருந்துச்சு. நிச்சயமா எனக்கு தெரியும் அது உன்னோட வேலைதான். பாண்டியன் காஃபி கப்பை எடுத்துட்டு போகவும் பழி உன் மேல வந்துடாம இருக்கு. உன்னை காப்பாத்திக்க அமாவாசை மேல பழி போட பாத்திருக்கேன். இல்ல இல்லனா அமாவாசை பேக செக் பண்ணுன்னு
எப்படி அவ்வளோ உறுதியா சொன்ன? காஃபி கொடுத்தது அமாவாசை. அப்ப அவர் தானே மருந்த கலந்திருக்க முடியும்னு சந்தேகப்பட்டேன். நானும் தான் சந்தேகப்பட்டேன். அமாவாசை இல்ல, உன்ன.